ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ் எழுத்துக்களோட உச்சரிப்பை வச்சு இங்கிலீஷ் எப்படி தமிழ் மாதிரி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் நிறைய சவுண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாவே இருக்காது. ஏன்னா நம்ம தமிழ் மொழியை வச்சு அதில் இருக்க சவுண்டை வச்சு இங்கிலீஷ் எப்படி படிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சவுண்ட்ஸை ரொம்ப சிம்பிளாக டெய்லி ஒரு சவுண்ட்ஸ் கற்றுக்கோங்க. அதை வச்சு நிறைய வார்த்தைகளை ரீட் பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களோட இங்கிலீஷை ரீடிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது கூடவே எழுதுறதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நாம கற்றுக்க போகிற சவுண்டு இவ் அப்படிங்கிற சவுண்டு. இந்த இவ் அப்படிங்கிற சவுண்டு இங்கிலீஷில் எந்த எழுத்துக்கெல்லாம் வருது, நீங்கள் எப்படி வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்கணும். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 வேர்ட்ஸ் சரி இந்த சவுண்டை யூஸ் பண்ணி ரீட் பண்ண முடியும். யூ அப்படிங்கிற சவுண்டு இங்கிலீஷில் எந்தெந்த எழுத்துக்களுக்கு இருக்குது அப்படின்னா, விக்கும் அதே மாதிரி டபிள்யூக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ அப்படிங்கிற சவுண்டு தான். ஓகே, ஸோ வி டபிள்யூ ரெண்டுமே கான்சனன்ட் தான். இது ரெண்டோட சவுண்டும் உங்களுக்கு என்ன சவுண்டு மாதிரி இருக்கும்னா யூ அப்படிங்கிற சவுண்டு தான். தமிழில் நாம் எப்படி உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்தாக படிப்போம் இல்லையா, உயிர்மை உச்சரிப்பாக படிப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும். இங்கிலீஷில் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த லெட்டரோட நேமும் அந்த லெட்டரோட சவுண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதோட சவுண்டு யூ அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே 26 எழுத்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேர்ட்ஸை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த உயிரெழுத்துக்களோட வரக்கூடிய இந்த டபிள்யூ அண்ட் வி, இந்த யூ சவுண்டு நம்ம AEIOU அண்ட் ஒய். ஒய் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான வவல்ஸோட சவுண்டு இருக்கு. ஆனால் வைங்கிறது நமக்கு வவல் கிடையாது, இது கான்சனன்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம எந்த ஒரு வார்த்தையிலையுமே உயிரெழுத்து இல்லைன்னா உயிரெழுத்து உச்சரிப்பு இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வவல் இல்லைன்னா வை வந்துச்சுன்னா வைக்கு வவலோட சவுண்ட் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ AEIOU இந்த 5 வவல்ஸோடையும் இந்த வி அண்ட் டபிள்யூ சேர்ந்து வந்துச்சுன்னா, அதாவது விக்கு அடுத்தது வவலாகவோ டபிள்யூக்கு அடுத்தது வவலாகவோ வந்துச்சு அப்படின்னா நம்ம உயிர்மை உச்சரிப்பாக மாற்றி படிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வியோட யூ அப்படிங்கிற சவுண்டை வச்சு வார்த்தைகளை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் பாருங்க, வேர்ட்ஸோட ஸ்டார்டிங்லேயே வி வந்திருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது நமக்கு எல்லாமே என்ன வந்திருக்கு, வவல்ஸாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டை நீங்கள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேர்ட்ஸில் இருக்க லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது யார் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, பேசிக்காக கற்றுக்குறவங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக்காக கற்றுக்கிறவங்களுக்கு ஸோ இது கான்சனன்ட், அடுத்து இருக்க வவல். அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து சவுண்டு மாற்றி படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஓவும் ஐயும் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஒய் அப்படிங்கிற சவுண்டில் வரும். ஓகே, இந்த மாதிரி இங்கிலீஷில் தான் 2 எழுத்துக்கள் சேர்ந்து புதுசாக ஒரு சவுண்டு வரக்கூடியதெல்லாம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம 30 days வீடியோஸ்லேயே ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. வேர்ட்ஸோட ஸ்டார்டிங்கில் வி வருது, அதுக்கு அடுத்தது வவல் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த வவலையும் கான்சனண்ட்டையும் சேர்த்து நம்ம படிக்கணும். இதுவே வவல் கான்சனண்ட் வி வந்திருக்கு, அடுத்தது வவல் வராமல் ஒரு கான்சனண்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த வியோட சவுண்டு யுவன்ற சவுண்டு அப்படியே இருக்கும். வேர்டோட லாஸ்ட்ல வந்தாலும் சேம் அதே தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, யூ ஐ ஒய் இஸ் வாய்ஸ் வாய்ஸ். ஓகே, அதே மாதிரி யூ A-E ரூல் வந்திருக்கு. அப்போ ஏங்கிற சவுண்டு யூ ஏ வே இஸ் வேஸ் வேஸ். அடுத்தது யூ எட் வெட் வெட். நெக்ஸ்ட் பாருங்க, யூ இ யூ கூட்டல் இ வி இக் விக் ட ரி விக்டரி விக்டரி. இங்க பாத்தீங்கன்னா இந்த வை இருக்கு இல்லையா, அதுக்கு வவலோட சவுண்டு ஈங்கிற சவுண்டு வருது. அதனால தான் ஆரையும் வையும் சேர்த்து ரி அப்படின்ற சவுண்ட்ல படிக்கிறோம். அடுத்தது பாருங்க, யூ வல் சர். இங்க ஆங்கிற சவுண்டு, யூக்கு ஆங்கிற சவுண்டு. அப்ப யூ ஆ வா வா வல் சர் வல்ச்சர்
வல்ச்சர். TURE. இந்த 4 எழுத்தும் சேர்ந்து வந்துச்சுன்னா சர் சர் அப்படிங்கிற சவுண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பாருங்க வில்லேஜ் வில்லேஜ் வில்லேஜ். இஜ் இஜ். ஜியோட சவுண்ட் என்னது இங்க இஜ். ஜிஇ வந்துச்சுன்னா இஜ்ன்ற சவுண்டு. அப்போ லே இஜ். ஜிஇ வந்து இஜ்ன்ற சவுண்டு. அப்போ வில்லேஜ். அதே மாதிரி ஈன்ற சவுண்ட் வருது. அப்போ டியோ வீடியோ. ஓ எட் வோட். கூட்டல் ஓ. அப்போ ஓன்ற சவுண்ட் வரும் வோட். அடுத்தது வந்து பாருங்க டபிள்யூ. ஸோ டபிள்யூக்குமே நம்ம என்ன பார்த்தோம், இவன்ற சவுண்டு தான் வரும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்க வந்து வேவ். ஏ டேஷிக்கு ஏங்கிற சவுண்டு. அப்போ வேவ். அதே மாதிரி பாருங்க வேகன் வார்ம். இங்க வந்து ஆருக்கு வந்து வார்ம்னு படிக்கக்கூடாது. அந்த ஆர் சவுண்டு இருக்க மாதிரியே தெரியாது. ஆரோட சவுண்டு இரு. அப்போ வார்ம் அப்படின்னு படிக்கணும். வாக். ஸோ இங்க வந்து எல் வந்து சைலண்டா வரும். எல்லோட சவுண்டு என்னது இல்லை. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்தோம். அப்போ வால்க்குன்னு படிக்கக்கூடாது, வாக். அப்போ எல் வந்து சைலண்டா வரும். அடுத்தது பாருங்க விண்டோ. இங்க வந்து பாருங்க இங்கேயும் டபிள்யூ இருக்கு, இங்கேயும் டபிள்யூ இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம இவன்ற சவுண்டு கொடுக்குறோம். இங்க வந்து ஓங்கிற சவுண்ட்ல முடியுது இல்லையா. அது எப்படி முடியுதுன்னா இந்த ஓவும் டபிள்யூவும் சேர்ந்து ஓங்கிற சவுண்டு கொடுக்குது. டபிள்யூ தனியா வந்துச்சுன்னா இவன்ற சவுண்டு தான். அதுக்கு முன்னாடி ஓவோட சேர்ந்து வந்திருக்கு இல்லையா. அப்போ இங்க வந்து நீங்க இவன் படிக்க கூடாது, விண்டு இவன் படிக்க கூடாது. இங்க ஓங்கிற சவுண்டுக்கு ரீசன் வந்து ஓவும் டபிள்யூவும் சேர்ந்து ஓ அப்படிங்கிற சவுண்ட் வரனால விண்டோ. அதே மாதிரி இட்டு வின் ட்வின். அடுத்து இட்டு ட்விக். இங்க 2 எழுத்துலயுமே ஈங்கிற சவுண்டு தான் ஐக்கு வருது. அப்ப வி அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பாருங்க இங்க when. இங்க வந்து டபிள்யூ வருது, அதுக்கு அடுத்து ஹெச் இருக்கு இல்லையா. அதுக்கு அடுத்து தானே ஈ இருக்கு. அப்ப யுவுக்கு அடுத்து ஏ சவுண்டு போட்டாதான் வேன்னு வரும். அதாவது இவ்வு கூட்டல் ஏ வந்தாதான் என்ன எழுத்து வரும், வேங்கிற எழுத்து வரும். அப்ப எப்படி இங்க இடையில ஹெச் இருக்கும்போது வேங்கிற சவுண்ட் வந்துச்சுன்னா ஹெச் வந்து சைலண்ட். அதாவது டபிள்யூ ஹெச் வந்துச்சுன்னா டபிள்யூட சவுண்டு தான் சொல்லணும், ஹெச்சோட சவுண்டு சொல்லக்கூடாது. அதனாலதான் இங்க when அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்து லாஸ்ட் பாருங்க. இங்கேயும் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங்ல தான் டபிள்யூ இருக்கு, அதுக்கு அடுத்தது வவல் இருக்கு. இது வந்து வெயிட். ஏஐயோட சவுண்ட் என்னது ஏய் அப்படிங்கிற சவுண்டு. வெயிட். இஸ் இட் வேஸ்ட். அதே மாதிரி வெல். 2 எல் வந்தாலும் ஒரு சவுண்டு தான், வெல் அப்படின்னு படிக்கணும். இங்க வீக். 2 ஈ வந்தாலும் ஈங்கிற சவுண்டு தான். அதே மாதிரி இதுவுமே வீக்குன்னு தான் படிப்போம், WEAK. இங்க EA வருது. அப்ப ஏன் நம்ம ஈங்கிற சவுண்டு கொடுக்குறோம்னா EAக்கும் ஈங்கிற சவுண்டு இருக்கு, டபுள் ஈக்கும் ஈங்கிற சவுண்டு இருக்கு. அப்போ வீக் அப்படிதான் படிப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த இவ்வுங்கிற சவுண்டு எதுக்கு வருது, வீக்கும் டபிள்யூக்கும் நம்ம இவ்வுங்கிற சவுண்டு வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு வவல் எழுத்து வருது, ஏ வருது, ஈ வருது, எது வேணாலும் வரலாம். வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், உயிர்மை உச்சரிப்பா மாத்தி வந்து படிக்கணும். ஸோ இங்கே வந்து பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த வார்த்தை வேவ்ன்றதுல இதுக்கும் இவங்கிற சவுண்டு தான், வீக்கும் இவங்கிற சவுண்டு தான், வேவ். ஓகே. ஸோ இன்னைக்கு லெசன் மூலமா உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எழுத்து எப்படி கூட்டி படிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்ற சொல்லக்கூடிய சவுண்டு வந்து எங்களுக்கு புரியல, எப்படி இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னா 30 days வீடியோ பாருங்க. அதுல வந்து ஒவ்வொரு நாளுமே நான் தனித்தனியா ஒரு சவுண்ட்ஸும் எங்க வரும், எப்படி வரும், என்ன ரூல் படி வரும், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாமே ரொம்ப சிம்பிளா 30 நாள் லெசன்ல நான் கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு சவுண்ட்ஸ் கூட மீட் பண்ணலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.